விதை தான். ஆண்களுக்கு இருக்குது விதை தான். அது 2ஆ இருக்குது. ஆமா 2 தான் இருக்கும். ஸோ அது சில பேருக்கு வந்து சிங்கிளா ஒண்ணா தான் இருக்குது. அது நான் நெறைய பேருக்கு வந்து அது ஒரு வீக்கமா ஆகுது. அது வந்து செக்ஸ் பண்ணும்போது நெறைய பேருக்கு வலிக்குதுன்றாங்க. ஏன் அந்த மாரி அவங்களுக்கு இருக்குது? என்ன விஷயம்? என்ன காரணம் அதுக்கு? விதைப்பை அந்த விதைப்பை. வலிக்குதுன்றாங்க. ஆமா. செக்ஸ் ஒண்ணு பண்ணும்போதே வலிக்குதுன்றாங்க. இல்லன்னா வீக்கமா ஆயிடுதுன்றாங்க. நெறைய சிலருக்கு வந்து 1ஆ தான் 2ஆ இருக்குது. ஆனா 1 இருக்குதுன்றாங்க. என்ன காரணம் அதுக்கெல்லாம்? பல காரணங்கள் உண்டு. அதாவது இந்த உலகத்துல இவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படின்னா, உங்களையும் சேர்த்து சரி, என்னையும் சேர்த்து சரி. இவ்வளோ பேர் இருக்கணும் அப்படின்னா, அந்த விதைப்பை தான் அந்த உயிர். ஒரு விதை போட்டால் தான் சோளம் முளைக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு விதை இருக்கு, அந்த விதையை நம்ம போட்டால் முளைக்குது, பயிராகுது. அது மாதிரி தான் நம்மளாம் அந்த விதையினால் உருவானவங்க தான். அந்த விதையை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும். பாதுகாப்பாக வச்சுக்கணும். நிறைய ஆண்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிறது இல்லை. அது எப்படி பாதுகாப்பு? இருக்கிற இடத்துல தான் இருக்காது. இல்லைங்க மேடம். இப்போ வந்து சின்ன பிள்ளைங்கள விளையாட்டுத்தனமாக விளையாடுவாங்க. ஓகே. அந்த விளையாட்டுத்தனமாக விளையாடும் போது ஒரு பந்து விளையாடும் போதோ இல்லை ஏதாவது பசங்க விளையாடும் போதோ அந்த விதையில அடிபட்டுச்சுன்னா அந்த விதை வந்து டேமேஜ் ஆகக்கூடாது. அதுதான் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்றது. அந்த விதையை பொறுத்த வரைக்கும் விதை என்பது ஒரு ஆணுக்கு முக்கியமானது. ஒரு உயிரை உருவாக்குறது எது? இந்த விதை தான். ஒரு ஆணுக்கு உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிற இடமே அந்த விதைப்பை தான். அந்த விதைப்பை எப்படி இருக்கணும்? பாதுகாப்பாக இருக்கணும். இப்போ செக்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் சொன்னீங்க. செக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த விதைப்பையில் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா வலிக்கு தான் செய்யும். விதைப்பையில் பிரச்சனையே இல்லை அப்படின்னா வலிக்காது. அப்போ நீங்கள் செக்ஸ் பண்ணும்போது பெண்ணுக்கிட்ட வந்து நீங்கள் உணர்ச்சியை தூண்டும் போதும் சில பேருக்கு வலி எடுத்துக்கும். உடலுறவில் உராய்வு ஏற்பட்டு போயிட்டு வருவீங்க இல்லையா? உங்கள் ஆண் உறுப்பு போய் வரும், முத்தம் மோதம் சண்டைலாம் போட்டுக்கும். அந்த டைம்லேயும் வலிக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? அதுக்கு அந்த விதையில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அதால் தான் உங்களுக்கு விதைப்பை வலிக்குது.